ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் விஜே பிளாக். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயரை பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஃப்ரீ ஃபயர் எதுக்கு டாப் அப் பண்ணுறீங்க? காசை வேஸ்ட் பண்ணி டாப் அப் பண்ணுறீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு ஏதோ நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ம் எதுக்கு வேஸ்ட்டாக டாப் அப் பண்ணுறீங்க? டாப் அப் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. 29 ஆஃபர் வரும், அதை நீங்கள் போட்டு கூட 300 டைமண்ட் டாப் 29 ஆஃபர் வந்தால் டாப் அப் பண்ணிக்கிங்க. நானே அதில் தான் டாப் அப் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணுறதை நிறுத்திக்கிங்க. ஏன்னா எப்போ வேணால் ஐடி போகலாம், அது பண்ணலாம். அந்த காசு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாரையும் நான் டாப் அப் பண்ணலன்னு சொல்கிறேன். காசு இருக்கும்போது டாப் அப் பண்ணுவாங்க, இல்லாதவங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை நீங்கள் டாப் அப் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா திருப்பி அந்த அமௌண்ட்டை திருப்பி நம்மளால் எடுக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன். கஷ்டமாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ஒரு இதாக மோட்டிவேஷனாக தெரிஞ்சால் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து. முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சோகமாக, அதுக்கு ஏதோ ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. அது வரைக்கும் 2 சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்யூ, ரொம்ப வாழ்த்துக்கள். அவ்வளோ தூரம் சோகமாக பேசுனதுக்கு, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. அது 9 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க, அது வரைக்கும் அதுவும் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 100-200 பேர் பார்த்தாவே பெரிய விஷயம் தானே. சின்ன சின்ன யூடியூப்பரே, என்னை மட்டும் சொல்ல, எல்லாத்தையும் சொல்கிறேன், மோஸ்ட்லி வீடியோ போடுறாங்க, அந்த மோஸ்ட்லி வீடியோ ரீச் ஆகிறதில்ல. அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து மோஸ்ட்லி டாப் அப் பண்ணுறது உங்கள் இஷ்டம். என் இடத்துலேருந்து சொல்கிறேன், நான் இந்த அளவுக்கு டாப் அப் பண்ணது கிடையாது. டாப் அப் பண்ணியிருந்தேன்னா 29 ஆஃபரு, இந்த ஆஃபர் தான் போடுவேன். அது என்னது வந்துச்சு, லெவல் பாஸ், அது மொதல் போட்டேன். எல்லா பசங்களும் சொன்னாங்க டாப் அப் பண்ணுங்க மச்சி, டாப் அப் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. அதில் ஒரு இதுக்காக டாப் அப் பண்ணிவிட்டு நான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் டாப் அப் பண்ணேன் முதல்ல. அப்புறமேல தான் நினச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, என்னடா இது இப்படி டாப் அப் பண்ணுறோமே. அந்த காசுக்கு நம்ம 4 பேர்த்துக்கு வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் டீ கேட்டால் கூட நம்ம வாங்கி தர மாட்டோம். நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு ஃப்ரீ ஃபயர் ஒரு ஆஃபர் வந்துட்டா போதும், ஒரு பண்டல் வந்துட்டா போதும், உடனே நம்ம டாப் அப் பண்ணிக்குவோம். ஐயோ, உடனே இது பண்ணிடுவோம். இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. ஒரு ஃப்ரெண்டில் டீ வாங்கி கொடுக்குறானா, டிஃபன் வாங்கி தராங்கன்னா அது வாங்கி கொடுங்க. மோஸ்ட்லி இதுக்கு டாப் அப் பண்ணாதீங்க. நான் டாப் அப் பண்ணுங்கன்னு சொல்லலை, பண்ண வேணான்னு சொல்லலை. இதை ஏற்றுக்காது உங்கள் இஷ்டம். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். இது ரீச் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இதையும் சோகத்தோடு சொல்கிறேன், பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா யாரும் கஷ்டமாக நினச்சிக்காதீங்க, அதான் பயமாக இருக்குது. ஓகே கேஷ், கொஞ்சம் 2 சப்ஸ்கிரைபர் வந்தனால கொஞ்சம் லைட்டாக ஹாப்பியாக வந்து உங்களது விஜே பிளாக். ஓகே, Chegou a hora. Solta o பாய். som.